வணக்கம். இப்போ முட்டை மசால் செய்ய போறேன். அதுக்கு வந்து என்னெல்லாம் இன்கிரீடியன்ஸ் போடுறேன்னு பாருங்க. இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். சைட் டிஷ்ஷா நம்ம வந்து எப்பவுமே வந்து முட்டை பொடி மாசு, அப்புறம் முட்டை ஆம்லேட்டு, முட்டை வேற ஏதாவது செஞ்சு அதை சாப்பிடுவோம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து ஒரு பர்மா ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு பர்மா பர்மா அவங்க ஃபேமிலி பர்மாக்காரங்க. அவங்க வந்து ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு சைட் டிஷ்ஷா இது வச்சாங்க. ரொம்ப நல்லா சூப்பரா இருந்தது. வெறும் சாம்பாருக்கு ஒரு சைட் டிஷ்ஷா வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்டா. அதுதான் நான் பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தோசை கல் வச்சிடுறேன். சீக்கிரம் முடிஞ்சிடும். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன் நானு. அதுக்கு வந்து 1½ வெங்காயம். நல்லா நீல வாக்குல வெங்காயத்தை நல்லா நைஸா பொடியா கட் பண்ணிக்கணும். எப்பவுமே குட்டி குட்டியா பொடி மசாலா கட் பண்ணுவோம். ஆனா இந்த முட்டை மசாலுக்கு இப்படி நல்லா நீல வாக்குல இருந்தாதான் நல்லா சாப்பிடும் போது நல்லா இருக்கும். அதே சமயத்துல பார்க்கவும் நல்லா அழகா இருக்கும். எப்பவுமே பார்க்க நல்லா ரெசிபி நல்லா அழகா இருந்தாதான் சாப்பிடவே பிடிக்குது. பாருங்க 1½ வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நீல வாக்குல வெங்காயத்தை நறுக்கிக்கீங்க. உங்களுக்கு முட்டை எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். பாருங்க 2 ஸ்பூனு ஆயில் விட்டுருவேன். கடுகெல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டா வெங்காயத்தையே போட்டுடலாம். இப்போ வெங்காயத்தை இதில் போட்டுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இது வந்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதுல வெங்காயம் மட்டும்தான் நம்மளுக்கு. இதுல கொஞ்சம் வேலை, டக்குன்னு முடிச்சிடலாம். இது நல்லா நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த வந்து கடாயில வதக்கிறத விட இந்த மாதிரி தோசை தவால வதக்கும் போது அது இந்த டேஸ்டே நல்லா இருக்கும். நல்லா நல்லா நீல வாக்குல இருந்ததுனால கொஞ்சம் வந்து வதங்கணும். இப்போ வந்து இந்த வெங்காயம் வதங்குறப்பையும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துடுறேன். கை அளவு தான் எனக்குலாம் கரெக்டா இருக்கும். அதனால நீங்க ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறதா சேர்த்துக்குங்க. கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் முட்டை போட்டு எல்லாம் கலக்கிறப்போ கடைசியா கொஞ்சம் லைட்டா போட்டா போதும். பாருங்க நல்லா கொஞ்சம் பொன்னிறமா கொஞ்சம் வதங்கணும். ரொம்ப கருக விடக்கூடாது. சிம் தீயில வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இல்லை ஹைல வச்சாலே நீங்க இப்படி கைவிடாம வதக்கணும். இப்போ நான் வீடியோக்காக கொஞ்சம் ஹைலே தான் வச்சு வதக்குறேன். டைம் ஆகுதுன்னு. நீங்க வந்து பொறுமையா கொஞ்சம் சிம்லேயே வச்சு வதக்குங்க. பாருங்க இது நல்லா கொஞ்சம் சுருங்கி வந்துருச்சு. வெங்காயம் போட்டோன்னா சீக்கிரம் பாருங்க சுருங்கிருச்சு. ரொம்ப வதங்க விடக்கூடாது. ஓரளவுக்கு இருந்தா போதும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து மசாலாவை மட்டும் சேர்த்துருவோம். இதில் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வச்சுருக்கேன், 65 வச்சுருக்கேன், கொஞ்சம் தனி மிளகாத்தூள். இது வந்து தனி மிளகாய் தூள் வந்து நாங்கள் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன். நீங்களும் காரமாக கம்மியாக சேர்த்திங்கன்னா இதே மாதிரி கம்மியாக சேர்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் காரசாரமாக வேணும்னா நீங்கள் காரம் சேர்த்துக்குங்க.
உங்க நீங்க சாப்பிட்றத பொறுத்து தான் நீங்க வந்து காரம் சேர்க்கணும். நீங்க வந்து அதிகமா காரம் சேர்த்தீங்கன்னா வயிறு அதுக்கப்புறம் பிரச்சனை கொடுக்கும். அதனால காரம் உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா கம்மியா காரம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காரம் கம்மியா இருந்தாலுமே இது நல்லா டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம கொஞ்சமா கரம் மசாலா, அதுக்கு அடுத்தது 65 வந்து முட்டை போட்டதுக்கு அப்புறம் போடுவோம். கொஞ்சம் தீயை குறைச்சிக்கிறேன். வந்து முட்டையை இதில் ஸ்ட்ரெயிட்டாக உடச்சி ஊற்றிடணும். தீயை வந்து குறைச்சிடணும், இல்லைன்னா வந்து வெட்டியா ஒரே இடத்துல பிடிச்சிடும். இப்போ வந்து இதில் சிம் தீலியே இப்படி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வரும்போது பாருங்க, நல்லா முட்டையை கலந்தாச்சு. இந்த அளவுக்கு வரும்போது ஏற்கனவே நம்ம கொஞ்சம் லைட்டாக வெங்காயம் வதங்கும் உப்பு போட்டுட்டோம். அதனால கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இந்த 65 மசாலா இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். பாருங்க, ரொம்பவும் அப்படியே முருகலாக வேக விட வேண்டியதில்லை. ஒரு அளவுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்படி கிளறிக்கணும். எங்களுக்கு வந்து அவங்க வந்து சாம்பார் சாதத்தோடு வச்சு கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் காரம் சாப்பிட்றவங்க, அதனால எங்களுக்கும் கொஞ்சம் காரமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இதை செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து அதே மாதிரி உங்களுக்கு காரம் அதிகம்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இல்லை வந்து பச்சை மிளகா கூட உங்களுக்கு தேவைன்னா அந்த மிளகாத்தூளையும் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக பச்சை மிளகா எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். பாருங்க, உப்பெல்லாம் இதில் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மிளகுத்தூள் கடைசியாக, மிளகுத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பரவலாக தூவிடுங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் எதுவும் தேவையில்லை, அதுவே கடைசி வரைக்கும் அந்த எண்ணெய் கரெக்டாக இருந்தது. பாருங்க, ரெடி ஆகிடுச்சு. சரி, எடுத்துடுறேன். இது ரொம்ப ஈஸியான சமையல் இது. நீங்கள் இந்த பக்கம் குழம்பு வச்சுட்டு இறக்குறப்ப இது ரெடி பண்ணிங்கன்னா போதும், சைடிஷ் ரெடி பண்ணிக்கலாம். எதுக்கு வேணால் நீங்கள் வந்து, அதாவது சாம்பார் சாதம், ரசம் சாதம், பிரிஞ்சிக்கு சைடிஷா, இந்த மாதிரி தக்காளி சாதம், இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இந்த முட்டை மசாலா வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.